ஹாய் காய்ஸ், இதுதான் ஐயப்பன் கோவில் தூக்கு பாலம். அதாவது இடுக்கி டிஸ்ட்ரிக்டோடது தான். இதுவுமே இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் தான். இடுக்கி டேமோட வாட்டர் இன்னொரு சைடு தான் இது. பாருங்கள், அந்த ஒவ்வொரு இடமா அப்படியே ஏறி கிடக்குது தண்ணி. அதில் ஒரு இடம் இது. தூக்கு பாலத்தை வழி நம்ம அந்த சைடுக்கு போகிறோம். அந்த சைடுக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து போட்டு வழியாக தண்ணியில் அங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பார்க்குறதுக்காக நம்ம இங்கேருந்து தண்ணி வழியாக போயிட்டுருக்கோம். இதில் போய் இறங்கி நம்ம அந்த பக்கமாக இறங்கிட்டு போட்டில் ஏறுவோம். ஓகேவா? நிறைய தண்ணி இல்லை, மழை பெஞ்சாதான் இந்த இடத்துல ஃபுல்லாக ஏறி தண்ணி வந்து ஃபில்லாக கிடக்கும். ஆனால் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோலாம் பயம் இல்லை. ஆனால் இதில் நிறைய தண்ணி இருந்தால் உண்மையும் பார்க்கும்போது ஒரு பயம் வந்திருக்கும். ரெண்டு வந்தாச்சு. நான் வந்து ஓப்பா கொஞ்சம் மெதுவாக நடந்து வரேன். இந்த பாலத்துக்கு ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த ஆட்டம் ஓடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப்பு வைக்கலைன்னா திருப்பி வழிக்கு கீழே விழுந்துருமோன்ற பயமும் நமக்கு கூடயே இருக்குது. அது கூட ஒரு ஸ்டெப்பு வச்சு தான் நடந்து வந்துட்டுருக்கேன். பெரியார் ரிவரில் தான் இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் லாங்கஸ்ட் ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் இது. 200 மீட்டர் லெங்த் இருக்குது இந்த பிரிட்ஜுக்கு. 2012 தான் இதோட வேலை முடிஞ்சது. கட்டப்பனையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரம் இருக்குது இந்த இடத்துக்கு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லி மரம். ஃபுல்லாக தண்ணி வரும் இங்கே எல்லாம். ஆமாம், இப்போ தண்ணி இறங்கி இருக்கு. അച്ചൻകോവിൽ, ആര്യങ്കാവ്, കുളത്തുപുഴ, ശബരിമല, അയ്യപ്പൻ കോവിൽ. അതിൽ അയ്യപ്പൻ കോവിലാണിത്. പരശുരാമൻ പ്രതിഷ്ഠ ചെയ്ത 5 ശാസ്താക്ഷേത്രങ്ങളുമാണിത്. ഇത് പല പ്രാവശ്യമായിട്ട് പല കാരണങ്ങളാൽ തകർക്കപ്പെട്ടതാണ്. நமக்கு இந்த டெம்பிள்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம அந்த சாமி கஷேத்திரத்துக்குள்ளே போகிறோம். இந்த டேமுக்கு மிடில் இருக்குது. ஏன்னா இந்த தண்ணி வரும்போது இந்த தண்ணி வரும்போது கோவிலுக்குள்ளே வரைக்கும் வரும் தண்ணி. க்ஷேத்திரம் க்ளோஸில் இருக்குது. க்ஷேத்திரம் பாருங்கள் கைஸ்.
இருக்குது. മധുര മീനാക്ഷി ക്ഷേത്രത്തിലേക്ക് ചെല്ലുന്നതാണ് ഇതുവഴി പോയാലോ? പണ്ട്. ഇപ്പോൾ നമ്മൾ അവിടെ കൊണ്ട് അടച്ചു വെച്ചിരിക്കുവാണ്. ഇതിനകത്ത് ആരെ ഇപ്പോൾ ഇറക്കിയില്ല. ഓക്കെ ഓക്കെ. ഒരു സർപ്പമുണ്ട് ഇതിനകത്ത്. ഓക്കെ. അതുകൊണ്ട് ഇവിടെ നിന്നുള്ള കാഴ്ച കാണിക്കാൻ പറ്റുള്ളൂ. അതോട്ട് ഇറക്കിയല്ല. 38 வருஷத்துக்கு முன்னால இதுல போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு തുറക്കം இருக்கு. തുറക്കം இருக்கு. ஆனா ഞാൻ പിന്നെ 6ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന സമയത്ത് ഓക്കെ ഓക്കെ. എൻ്റെ സ്കൂളിലെ മാനേജരച്ഛനും ഞങ്ങളുടെ ഉത്തരപ്പള്ളിയിലെ കപ്പ്യാരും ഓക്കെ. ഹെഡ് മാസ്റ്റർ ഞാനും കൂടെ 200 മീറ്ററോളം പോയിട്ടുണ്ട്. இதுக்குள்ள போயிருக்கு. അപ്പോൾ അച്ഛനെ കുറേ അങ്ങ് കഴിഞ്ഞാൽ ചങ്കിന് വിഷം പോലെ വന്നു തിരിച്ചു വരും. திரும்பி வந்திருக்கு. ഇവിടെ ഉത്സവം 7 ദിവസമാണ്. ഓക്കെ. ഈ 7 ദിവസവും ഇവിടുത്തെ ക്രിസ്ത്യാനി പെണ്ണുങ്ങളും ആണുങ്ങളും മുസ്ലിം പെണ്ണുങ്ങളും ആണുങ്ങളും ഹിന്ദുക്കളും ഒരുമിച്ചിരുന്നാണ് ഇവിടെ സദ്യ ഉണ്ടാക്കുന്നത്. ഓക്കെ ഓക്കെ. അതാണ് അന്നദാന മണ്ഡപം. അത് ഈ കോവിലോട്ടത് അത്. അപ്പം എല്ലാ 3 ജാതി ഒന്ന. ഇവിടെ ആർക്കും ജാതിയില്ല. ജാതി ജാതിയില്ല. ഓക്കെ ഓക്കെ.